மெதுவாக தட்டு தாட்டு. சூப்பர். அந்த லைட்டாக எல்லோ கலரில் இருக்கு பேர், அது எல்லாமே பழமாக இருக்க மாட்டேங்குது. எங்கள் தோட்டத்தில் வந்து மாமரம் நிற்கிது. அங்கேருந்து கொஞ்சம் நல்லா விளைஞ்ச மாங்காய்லாம் பறிச்சுட்டு வந்தேன். பாருங்கள், நல்லா சூப்பராக காய் வந்து பயங்கர புளிப்பாக இருக்கும். ஆனால் வந்து பழம் வந்து பழுத்துட்டுனா ரொம்ப இனிப்பாக இருக்கும். செம்ம டேஸ்ட். ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த காய் வந்து ரொம்ப காயில் புளிக்குதோ அது வந்து பழத்துக்கு நல்ல இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காது காயில். அந்த பழம் அது வந்து பழுத்த பிறகு ரொம்ப இனிப்பாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் பழத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு செட்டு முன்னாடி நாங்கள் யாருக்குமே ஒரு செட்டு முன்னாடியே வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டுட்டோம். நல்லா அது ஆல்ரெடி இந்த விருந்தாளுக்கெல்லாம் ஓகேவா. எல்லாமே நல்ல இந்த மாதிரி நல்ல டேஸ்ட். காரணம் இந்த மாதிரி லேசாக லைட் எல்லோ கொடுத்துரும். இந்த மாதிரி இதெல்லாம் பழுத்த பிறகு சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய காயெல்லாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். சிலது நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை பழுக்க வைக்க போகிறோம். நாங்கள் எப்படி பழுக்க வைப்போம்னா, அந்த சாக்கு இருக்குல்ல, சாக்கில் வந்து இந்த காய் எல்லாத்தையும் போட்டு கெட்டி அந்த மாதிரி தான் பழுக்க வச்சோம். வைப்பாங்க. ஆமாம், நாங்கள் வந்து இந்த ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த சாக்கில் போட்டு ஆமாம், அப்படி எல்லாம் ஒரே மாதிரி பழுத்திருந்துல. லாஸ்ட்டாக நல்லா பழுத்திருந்துச்சு. இதில் ஒரு பெரிய இதுன்னா அந்த மாதிரி கல் வச்சுலாம் பழுத்து வைக்காங்கல்ல, கடையில் உள்ளது கல் வச்சு பழுத்து வச்சு அப்படிலாம் இருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ளதுனால எந்த இதுவும் கிடையாதுல்ல, நேச்சுரலாக பழுத்துதா. அதனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க நல்லா தைரியமாக சாப்பிடலாம். எவ்வளோ. ஆமாம். ஸோ இப்போ அதை தான் பழுக்க வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம வீட்டில் உள்ளது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி அப்படி தட்டிடுங்க. அப்படி சாக்குல தட்டி அப்படியே சுத்தி அந்த டப்லயே அப்படி வச்சிருங்க. அப்படி சுத்தி தட்டி மாங்காய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட்ல வந்து மாங்காய் பழுக்க வைப்பாங்க, மாம்பழம். நாங்க இந்த மாதிரி வந்து பண்றோம். நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பெஸ்ட் ஐடியா, ஈஸி ஐடியா இருந்துச்சு சொல்லுங்க. எங்களுக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம். சும்மா அப்படி சுத்தி வைங்க. அப்பதான் வச்சேன். ஆமா, சும்மா தான் சுத்தி வச்சேன். ஓகே, ரைட். இப்படி சுத்தி சாக்க நல்லா நச்சுது. ஒரு 2-3 நாள் கழிச்சு போதுங்களா? அப்படியே அந்த இதுலயே வச்சிருங்க. சூப்பரா போடுறோம். இது உள்ள வச்சிரவா? ஆமா, அது உள்ளே வச்சிருங்க. அப்படி வச்சு டைனிங் டேபிளுக்கு கீழே தள்ளி விட்டுருவோம். அவ்வளவுதான் நாங்க வைக்கிறேன் ப்ராசஸ். பாப்பா எடுத்து 2-3 நாள் கழிச்சு, பாப்பாவுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். மாம்பழம்னாலே எல்லாத்துக்கும், அதுவும் இந்த சீசன்ல மட்டும் தான் சாப்பிட முடியும் மாம்பழம். சூப்பரா இருக்கு. தோட்டத்தில் உள்ள பழம் நல்லா இருக்கு. நீங்க வேணா வாங்க, உங்களுக்கும் தாரம். வீட்டுக்கு வரவங்களை விருந்தாளுக்கு கண்டிப்பா தாரம். வாங்க மக்களே. 2 நாளைக்கு முன்னாடி மாம்பழம் கீழே பழுக்க வச்சோம். அந்த மாம்பழத்தை வந்து காயாக இருக்கா பழுத்திருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். வச்சு 2 நாள் ஆச்சு. அப்படி கீழே வச்சு சரிண்ணே, கீழே வச்சு அதை மெதுவாக அப்படி தட்டு. ஆமாம், உயரமாக தாத்து தட்டுண்ணே. தாத்து தட்டு பழுத்திருந்ததுன்னா எடு, பழுக்காட்டி அப்படியே மறுபடியும் வச்சிடலாம். வேறு ரொம்ப நம்ம கவனிக்காமல் இருந்தால் ரொம்ப இதாகிரோட இல்லை. ஆமாம், நான் தட்டணுமா? வாசனையாக இருக்கோ? சரி, அப்போ பழுத்துருக்கு நிறையா. பழுத்தான் தான் வாசனையாக இருக்கும். அப்படி தட்டு. நான் தட்டுட்டா? தட்டிடுவா? மெதுவாக தட்டு தாத்து. சூப்பர். அந்த லைட்டாக எல்லோ கலரில் இருக்கு பேர், அது எல்லாமே பழமாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம், அது பழம் தான். அப்படி லைட்டாக ஆமாம், லைட்டாக அமுங்கிறதுலாம் பழம் உண்டு தானே. எப்படி லைட்டாக இது பண்ணுது. பழுத்துருக்கா? சிலது காயாக இருக்கும். நல்லா விளைஞ்சது கொஞ்சம் அந்த பழுக்க தன்னாடி மரத்துலேயே பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கலாம் பழுத்துருக்கும். ஒரு நாள் வச்சா எல்லாமே நல்லா இதாகிடும். ஒரு நாள் வச்சோன்னா வேறு மொத்தமாக பழுத்துனோயா, அதை எப்படி இது பண்ணுறது? ஒரு ஸ்டெப் எடுத்துரு. பழுத்ததெல்லாம் இப்போ நீ எடுக்கிறதெல்லாம் பழுத்ததா? காட்டுங்க. ஆனால் க்ரீனாக தான் இருக்குது. உள்ள நல்லா இருக்கு. ஆனால் இனிப்பு செமையாக இருக்கும். ஆனால் கீழே தட்டினோடனே வாசனை வருது பற்றி பயங்கரமா. சூப்பர், செம்ம டேஸ்டாக இருக்கும்.
கடையில் வாங்குற மாம்பழத்தை விட நம்ம மரம் நல்லா கலர் டேஸ்ட். பார்க்கறதுக்கு வந்து காயா இருக்கும். கலர் தான் க்ரீனாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வீட்ல பழுக்க வைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நேச்சுரலாக எந்த இதுவும் கிடையாது. ஆமா, அதனால அந்த கலர் வந்து உடம்புக்கு எந்த கேடும் கிடையாது. எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் மாம்பழம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நிறைய பழுத்திருக்குல்ல. கரெக்டா முந்தானத்தை நம்ம வச்சோம். ஆமாம், முந்தானத்தை வச்சோம். முந்தானத்துனா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. சாட்டர்டே. நம்ம வியாழக்கிழமை வச்சோம். வியாழக்கிழமை நைட் வச்சோம், ஈவினிங் மாதிரி டைம்ல வச்சோம். இன்னைக்கு சனிக்கிழமை காலையில நம்ம எடுக்கிறோம். சூப்பர் மக்களே. இதுல வந்து இதெல்லாம் பழுத்துச்சு, ஃபுல்லா பழுத்துச்சு. சரி, இதெல்லாம் பழுத்தது? ஆமா, பழுத்ததுதான். அதுல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அதுல வச்சேன். இது எல்லாமே பழுத்துச்சு. இது மட்டும் தான் காயா இருக்கு தானே? ஆமா. இதை மறுபடியும் நம்ம சாக்லேட் அதே சாக்லேட் போட்டு வச்சிருக்கோம். 2 நாள் கழிச்சா மறுபடியும் எல்லாம் பழுத்துரும். பத்தி நம்ம இன்னைக்கு பாக்கட்டி எல்லாம் ரொம்ப இதாயிருக்கும். இதெல்லாம் மறுபடியும் சாக்லேட் ரொம்ப அடிப்படை நைஸா எடுத்து வச்சிருந்தோம். அடிபட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து அப்படியே இதாயிரும். கிரீன் கலர்ல இருக்கிறத பார்த்தா மாங்காய் மாதிரி இருக்கு பழுத்ததெல்லாம். அதனால ஒண்ணே ஒன்று வெட்டி செக் பண்ணி சாப்பிடுவோம். செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஆமா. அப்புறம் நினைப்பாங்கல்ல காயை தான் வச்சிருக்காங்க போல. ஏன்னா அப்படி ஒரு வெரைட்டி உண்டு இல்லை, கிரீன் ஆப்பி தான் இருக்கும். சரி, ஸோ மறுபடியும் இதை அதே இடத்தில் வைத்து விடலாம். இதெல்லாம் பழுத்தது தானே? எல்லாம் சின்னதுதான், ஆனா விளைஞ்சிருக்கு. அதனாலதான் பழுத்து விளைஞ்சிட்டு பழுத்துச்சு. நல்ல பேசு. அது இதில் வச்சுருவீங்களா? நல்லா பழுத்த பிறகு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்துருவோம். என்னம்மா வரவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக மாம்பழ சீசனில் வந்தால் கொடுத்துருவோம். சரியா? சரி, ஆச்சாச்சு. ஓகே, எடுத்து ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோமா? ரைட். ஓகே, ஒரு மாம்பழம் வெட்டி பார்ப்போம். வெட்டி நல்லா டேஸ்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி அழகா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரியான டேஸ்ட் தானே? சரியான டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம தோட்டத்தோட மாம்பழம் என்னென்னா தோல் பச்சையாக தான் இருக்குதுன்னு. ஆமாம், தோல் பச்சையாக இருக்குது. ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டு. கலர் பத்தலை தருதில்ல, நல்லா ஆரஞ்சு கலர். அது என்ன ஒரு நாள் வச்சு இது பண்ணி சாப்பிட்டேன்னு வை, நாளைக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். சூப்பர். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி மாமரம் இருந்ததுன்னா நீங்களும் இது மாதிரி பழுக்க வைங்க. இந்த மாதிரி பழுக்க வைக்கிற மெத்தட் வந்து நல்லா ஈஸியா. பாப்பாவும் ஆமாம், சூப்பராக ஈஸி இல்லை. இதில் ஒன்றுமே இல்லைல்ல, சாக்லேட் சும்மா கட்டி வச்சு சும்மா சுற்றி ஒரு 2 நாள் வச்சா போதும், சூப்பராக பழுத்துரும். சின்ன பிள்ளைல என்ன முழிச்சாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி பழுக்க வச்சு ட்ரை பண்ணுங்க. எப்படி பழுக்க வைக்கிறது? வெறும் சணல் சாக்கில். ஏன்னா சணல் சாக்கில் எதுக்காக வைக்கணும்? சணல் சாக்கில் தான் அந்த ஹீட் வந்து நல்லா கிடைக்கும். அதனால அந்த ஹீட் இந்த வைக்கோல் அந்த மாதிரி அதுலேயும் வைக்கலாம். அதுலேயும் நல்லா சூடு கிடைக்கும். அந்த அதுக்கு தேவை என்னன்னா அந்த ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கணும். அப்போ சூப்பராக பழுத்துரும். சணல் சாக்கில் வந்து என்ன ஈஸி, வைக்கோல்னா கூட அங்கேயும் தூசி பறந்துட்டு வீடு இதாகும். இது சாக்குன்னா ஜஸ்ட்டு சாக்கில் தட்டி அதில் வச்சிட வேண்டியதுதானே, ரொம்ப ஈஸி. நிறைய மெத்தட் வந்து இது மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாளை மறுபடியும் சந்திப்போம். டாடா, பாய் பாய் அனைவருக்கும்.